Hi guys, welcome back to Melvu Vlog. So இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நெட்ல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ரியலா இல்லாட்டி ஃபேக்கான்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோல இவங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கைஸ், ஏதோ ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்டு ஒரு சிப்லாக் கவர்ல போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு மார்க்கர்ல அவுட்லைன் கொடுத்துட்டு அதை நம்ம வாட்டர்ல வச்சோம் அப்படின்னாக்க அது வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா தெரியுதான். ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பேப்பர்ல டிராயிங் பண்ணிடலாம். அவங்க டிராயிங் பண்ண மாதிரியே ஒரு முட்டையவே டிராயிங் பண்ணி விட்டுலாம் நம்மளும். நம்மளோடைய முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிப்லாக் கவருக்குள்ள இதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம இன்னொரு தடவை அவுட்லைன் வந்து கொடுக்கணும் மார்க்கர்ல. இப்போ நம்ம வந்துட்டு அவுட்லைனும் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கொண்டுட்டு போயிட்டு தண்ணியில விட்டு பார்க்கலாம் எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேக் இல்ல, ரியல் தான். விடுறேன் நான் இது. இப்ப கைஸ் இங்க பாருங்க, இது டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இப்ப இதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நார்மலா கலர் கலரா தான் கைஸ் தெரியுது. பட் இது நம்ம உள்ளார விட்டோம் அப்படின்னாக்க இங்க பாருங்க கைஸ், பயங்கர டிரான்ஸ்பரண்டா சூப்பர்பா வந்துட்டு இருக்குது. ஸோ கைஸ் இந்த வீடியோல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கப்புல பாதி கப் மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கு மேல அட்டை வச்சு காயின் வச்சா நிக்கல, அதே கப்ல ஃபுல்லா தண்ணி ஃபில்அப் பண்ணிட்டு அது மேல அட்டை வச்சு காயின் வச்சா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது நம்ம இப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நம்ம கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு அரை கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இருக்கிறோம். இப்ப நம்ம மேல அட்டையை வச்சுட்டு காயின் வந்து வச்சு பார்க்கலாம். கீழே விழுந்துருச்சு. இப்ப நம்ம வந்துட்டு ஃபுல் கப் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேல அட்டை வச்சு காயின் வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மேல அட்டையை வச்சுட்டு காயின் வந்து வைக்கலாம். கைஸ் இப்ப பாருங்க கைஸ் வந்து நிக்குது இந்த காயின். ஸோ கைஸ் இந்த வீடியோல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காயினை எடுத்து வச்சுட்டு அது பக்கத்துல 2 பேட்டரி வச்சோம் அப்படின்னாக்க அந்த ஒரு காயின் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரியல் அப்படின்ட்டு நான் சொன்னா நம்பாதீங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு ஃபேக்கான வீடியோ தான். அந்த வீடியோ அவங்க எப்படி மேக் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னாக்க, அவங்களே கையில காயினை சுத்தி விட்டுட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு ரிவர்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதே தான் கைஸ் நானும் இப்போ பண்ணேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேக் தான். ஸோ கைஸ் இந்த வீடியோல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கப்ல வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த ஒரு கப்புக்கு 2 சைட்லயுமே வந்து பேட்டரி வைக்கிறாங்க. அந்த ஒரு தண்ணி வந்துட்டு சூறாவளி மாதிரி சுத்துது. இப்ப நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல பேட்டரி வந்து வச்சு பார்க்கலாம். எங்க கைஸ் ஒன்னுத்தையுமே காணோம். ஸோ கைஸ் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேக்கு. இந்த வீடியோல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டேப் ரோல்ல டிரான்ஸ்பரண்ட் டேப்பை ஒட்டிட்டு அதுக்கு மேல மார்க்கரை வச்சு கலர் பண்ணிட்டு போன் லைட்ல அதை நம்ம வச்சோம் அப்படின்னாக்க செவுத்துல எல்லாம் வந்துட்டு கலர் கலரா அடிக்குதான். சோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டேப் வந்துட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து கலர் வந்து அடிச்சிடலாம். இப்ப நம்ம இதுல வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நைட் ஆனதுக்கு அப்புறமா இதுல போன் லைட்டை வச்சுட்டு இது வந்து செவுத்துல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
சோ கைஸ் இந்த வீடியோல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திட்டு அதுல பான்ஸ் பவுடரும் கார்ன்ஃபிளவரும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்லைம் வருது அப்படின்ட்டு காட்டுறாங்க. இப்போ நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஊத்திக்கலாம். அப்புறமா பான்ஸ் பவுடர் வந்துட்டு கொஞ்சம் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர் வந்து சேர்க்கலாம். கார்ன்ஃபிளவர் பயங்கர நைஸா இருக்குது. இது நமக்கு ஒரு மாதிரி பால் மாதிரி கிடைச்சிருக்குது. என்னதுங்க கைஸ் இது, நானும் கலந்துகிட்டே இருக்கிறேன், திக்கே ஆக மாட்டேங்குது. தண்ணி அதிகமா ஊத்திட்டோமா என்னமோ. கடைசியில நமக்கு வேற ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கர திக்கா இருக்குது, தெரியுதா? இப்படி இருக்குது. சரி, இந்த ஒரு ஸ்லைம் வரலனா என்ன, நம்ம கடையில இருந்து நம்ம வந்து ஸ்லைம் வாங்கிட்டு வரோம். A few moments later. So guys, நான் கடையில இருந்து 2 பாட்டில் ஸ்லைம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஸ்லைம் வரலனா என்ன, நம்ம இந்த ஒரு ஸ்லைமை வச்சு சூப்பரா விளையாடலாம். இங்க பாருங்க கைஸ், ஸ்லைம் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்ட்டு. இது வந்துட்டு வயலட் கலர் ஸ்லைம். இப்ப நம்ம இந்த வயலட் கலர் ஸ்லைமோட இந்த மஞ்சள் கலர் ஸ்லைம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது என்ன கலர் வந்துட்டு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது சும்மா அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது இந்த ஸ்லைம். பாருங்க, இந்த ஒரு ஸ்லைம் அப்படியே மினுக்குது கோல்டு மாதிரி. சூப்பரா இருக்குது. இப்ப நம்ம இந்த 2 கலர் ஸ்லைம் இந்த மாதிரி ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன கலர் ஸ்லைம் வந்துட்டு வருதுன்றதை இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ரெண்டும் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு வந்துட்டு மேட்ச் ஆகவே மாட்டேங்குதா. இங்க பாருங்க, இதோடைய கலர் வந்து இந்தாண்ட இருக்குது, இதனுடைய கலர் வந்துட்டு இந்தாண்ட இருக்குது. இங்க பாருங்க கைஸ், இந்த ஸ்லைம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லா மஞ்சள் ஆயிடுச்சு. வயலட் இருந்ததுக்கான தடயமே இல்ல. செயின் மாதிரி இருக்குதா. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.